ஹே ஆல் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஸ்தானாத்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்ற இந்த ஒரு மலையாள படம் தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ படம் பார்க்கலாமா வேணாமா அண்ட் வந்து படத்தில் என்னென்னலாம் வந்து ஹைலைட்டடாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஜான்ரா ஸோ அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி ஒன்று வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி கைஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபைடு வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேசாமல் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போயிட்டு வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டோரியை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராமா, அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மையப்படுத்தி நடக்கிற ஒரு கதை தான் இந்த ஒரு படத்தோட கதை. ஸோ படத்தில் வந்து நம்ம ஹீரோ கேங்கு ஒன்று வந்து இருக்குது. அதை வந்து ஸ்ரீகுட்டன் அப்புறம் வந்து ஒரு 4 பசங்க அந்த கேங்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ரீகுட்டன் அப்படின்ற அந்த ஒரு பையன் தான் படத்தோட ஹீரோ. ஸோ இந்த கேங் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேங்கு அப்படின்னா வந்து நம்ம பசங்க படம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பசங்க படத்தில் வந்து ஜீவா கேங் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பக்கடா குட்டிமணி இப்படி இந்த மாதிரி வந்து கேங்லாம் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கேங்கில் வந்து அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு பிஹேவியர்ஸ், அதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உள்ள பசங்க தான் இந்த பசங்க. ஸோ இந்த பசங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் மத்தியில் அண்ட் வந்து ஒரு பெருசாக வந்து அந்த ஒரு அட்டென்டிவாக இல்லாத மாதிரி அண்ட் வந்து ப்ரேயர்ஸுக்கு வந்து லேட்டாக வர மாதிரி ஒரு சில கெட்ட பேர்களும் வந்து இந்த பசங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கேங்கு காமிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கேங்குக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு பையன் வந்து இருக்கான், அம்பாடி அப்படின்ற ஒரு பையன். அந்த பையன் வந்து நல்ல பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இந்த கேங்குக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு பையன். ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் மத்தியில் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் அண்ட் வந்து லீடராகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாத்தியாராக வரக்கூடிய, அதாவது வந்து ரீஜாயின் பண்ணக்கூடிய அர்ஜு வெர்கீஸ் வந்து ஒரு இறுக்கமான ஒரு வாத்தியார் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்திருப்பார். ஸோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மூஞ்சியை வந்து இறுக்கமாக வச்சுட்டு ஸோ இந்த அம்பாடி அப்படின்ற பையனுக்கு மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்ரீகுட்டன் கேங்கை வந்து கண்டுக்காமல் வந்து இருந்துகிட்டு இருப்பார். போட்டு வாட்டி வதைக்கிறது, ஒரு மாதிரியாக வந்து பழி வாங்குற மாதிரி வந்து அந்த கிளாஸில் ஏதாவது ஒரு சம்பவங்களை வந்து பண்ணிடுறது அந்த கேங்க்கு எதிராக. ஸோ கொஷின்ஸ் வந்து அந்த கேங்க்கே வந்து கேட்டு கேட்டு வந்து அடி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த கேங்க் அகெயின்ஸ்டாக வந்து பண்ணிகிட்டே வந்து இருப்பார். ஸோ இப்போ வந்து ஒரு டைமில் எலெக்ஷனும் வந்து வருது, அதாவது வந்து டீம் லீடர் போஸ்ட்டுக்கு. ஸோ அதில் அந்த அம்பாடி அப்படின்ற பையனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம படத்தோட ஹீரோ ஸ்ரீகுட்டன் அப்படின்ற அந்த பையன் வந்து டீம் லீடர் போஸ்ட்டுக்கு வந்து நிற்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ படத்தில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபீல் குட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் தான். ஸோ ஒரு லைவ்லியான ஒரு ஸ்கூல் ட்ராமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூடே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாண்டேஜ் சாங்லேயே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்துருவாங்க. ஸோ அந்த மாண்டேஜ் சாங்கும் வந்து நல்லா இருந்தது. அந்த சாங்கில் வந்து ஹீரோ கேங் வந்து ஸ்பேஸுக்கு வந்து லேட்டாக வருது, அந்த ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுறது, அந்த கேங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிக்குது, அது மாதிரி வந்து அந்த ஸ்கூலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து இப்படி தான் வந்து போகும் அப்படின்னு வந்து மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து விபூதி கேங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே அந்த கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் வந்து நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் வந்து ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக அங்கே இங்கேயும் காமெடியும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து மெயினான கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வல் பிளாக் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து படத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரே ஷாட்டில் ஒரு சொல்யூஷனை வந்து கன்வே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் படத்துக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் தான் வந்து கிளைமேக்ஸ்லேயும் வந்து இருக்கும். அண்ட் வந்து கரெக்டாக ஒரு ஷாட்டில் அந்த ஒரு சொல்யூஷன் வந்து கன்வே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் படம் பாருங்கள், சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் அதுவும். படம் பார்க்கும்போது ஒரு சில ஸ்கூல் மெமரிஸும் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து அந்த நோஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்து வர்றது வந்து நம்மளால் தவிர்க்க முடியலை. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணது, அப்புறம் வந்து ப்ரேயர்ஸுக்கு வந்து லேட்டாக போகிறது, அப்புறம் வந்து ஸ்கூல் வாத்தியார்ட்டெலாம் வந்து அடி வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சில மெமரிஸும் வந்து நம்மளுக்கு வந்து அங்கங்கே வந்து வருது. ஸோ குறிப்பாக வந்து அந்த வாத்தியார்ஸ்லாம் வந்து கிளாஸில் வந்து பாடம் எடுக்கிறப்போ ஸோ ஒரு சில காமெடியெலாம் வந்து ஒரு வாத்தியார் வந்து பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான போர்ஷன்ஸும் சரியானு வந்து நிறையவே வந்து நம்மளுக்கு வந்து மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து லைவ்லியாக வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஸோ நல்ல ஒரு மலையாளம் அண்ட் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராமா, ஒரு லைவ்லியாக வந்து கொண்டு போனால் ஒரு படம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த படத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான ஃபீல் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. இந்த படத்தில் நடித்த பெர்ஃபார்மர்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ அது வந்து அஜு வெர்கீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜான் ஆண்டனி, அப்புறம் வந்து சைஜு குரூப். ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து சைஜு குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கெஸ்டோட அப்பியரன்ஸ் மாதிரி தான் வந்து ஸோ வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வராரு, அவ்வளோதான். தவிர வந்து படத்தில் அவருக்கு வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் கூட வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்து படத்தில் வந்து பண்ணியிருந்திருக்காரு.
அண்ட் வந்து ஜான் ஆண்டனி வந்து படத்தில் நல்லாவே வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து அஜு வர்கீஸும் நல்லாவே வந்து நடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு கேரக்டருக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸுங்க. நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த பசங்களாம் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்கு வந்து அவங்களும் வந்து அவங்க சைட்லேருந்து நல்ல ஒரு புல் ஆஃப் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. நல்ல ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்க சைடும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து படத்தில் என்னென்ன வந்து தேவையோ அது எல்லாமே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் வந்து கேமரா, மியூசிக், அப்புறம் வந்து எடிட்டிங் சொல்லிட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது சூப்பராகவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து டிஐ டீமு ஸோ கரெக்டாக வந்து அந்த லைவ்லியான அந்த ஒரு எஃபெக்ட்டை வந்து கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு ஸ்கூல் ட்ராமா அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு அந்த ஒரு உண்டான அந்த ஒரு எஃபெக்ட், அந்த ஒரு லைவ்லியான ஒரு எஃபெக்ட்டை வந்து கேமரா அண்ட் விஷுவல்ஸ் மூலமாக வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து கரெக்டான ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் டீமோட ஒர்க்கும் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஒர்க் தான் டெக்னிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ இந்த படத்தோட மெயின் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் வந்து கரெக்டாக அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட்டை வந்து இன்டர்வல் பிளாக்காக வந்து வச்சதும் வந்து நல்லா இருந்தது. ஸோ சூப்பராகவே வந்து கொண்டு போயிட்டு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தோணிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 1.25 மணி நேரம் வந்து ஓடுது. பட் ஆனால் வந்து நெருக்கி 1.5 மணி நேரம் வந்து ஓடி இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருது. ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி வளைச்சு இந்த கதையை வந்து சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. மெயினாக என்ன அப்படின்னா இந்த படத்தில் சப் பிளாட்ஸ் வந்து ஒரு 2 பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. வந்து மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு அந்த ஒரு சொல்யூஷனுக்கு அரைவல் ஆகுறதுங்கிறது வந்து கிளைமேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அரைவல் ஆன மாதிரி தான் வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிளைமேக்ஸுக்கு அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து கொண்டு போன மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. மெயினாக என்ன அப்படின்னா வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த ஒரு இந்த மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு சீன்ஸை வந்து அதிகமாக வந்து வைக்காமல் வந்து விட்டுட்டாங்களோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி வளைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது வந்து இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் வந்து ஓடின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் ஆனால் வந்து இந்த படமே வந்து 2.25 மணி நேரம் தான் வந்து ஓடுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஒரு 48 நிமிஷத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி வந்து மேபி வேணால் ஒரு சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம். அண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஜவ்வா இழுத்து போன மாதிரியும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ மேபி எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. உங்களுக்கும் வந்து தோணலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட பர்சனல் தாட்டை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து பெரிதளவில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்குலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் அந்த படம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட்டான படம் அப்படின்னு தான் நான் அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். இந்த படம் வந்து சைனா ப்ளே ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வித் தமிழ் டப்பிங்கோட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நம்மளோட சேனலில் அந்த வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.